தமிழகத்தில் பதற்றமான வாக்குச்சாவடிகளுக்கு உரிய பாதுகாப்பு வழங்கப்படும் என்று தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரதா சாஹூ தெரிவித்துள்ளார். சென்னை தலைமைச் செயலகத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், தமிழகத்தில் நாடாளுமன்ற தேர்தலுக்காக 68,000 வாக்குச்சாவடிகள் அமைக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். 45,000 வாக்குச்சாவடிகள் வெப் கேமராக்கள் மூலம் கண்காணிக்கப்படும் என்று கூறினார். தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு சிறப்பாக இருந்தாலும் பதற்றமான வாக்குச்சாவடிகளுக்கு உரிய பாதுகாப்பு வழங்கப்படும் என்று தெரிவித்தார். 1950 என்ற எண்ணில் தேர்தல் தொடர்பான புகார்களை அளித்தால் உடனடியாக நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் சத்யபிரதா சாஹூ தெரிவித்தார். ஏதாவது ஒரு சிஏபிஎஃப் அந்த சென்ட்ரல் ஆர்ம்டு போலீஸ் ஃபோர்ஸஸ் இல்லைனாக்கா ஒரு வெப்காஸ்டிங் கேமரா இல்லைனா ஒரு கண்டினியூஸ் வீடியோ கேமரா இல்லைனாக்கா ஒரு மைக்ரோ அப்சர்வர் இண்டிபெண்ட் மைக்ரோ அப்சர்வர் அவங்க எல்லாம் ஒன்லி அப்சர்வருக்கு தான் ரிப்போர்ட் பண்ணுவாங்க. அந்த மாதிரி நிறைய அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாம் பண்ணியிருக்கிறோம். அது தவிர நமக்கு ஒரு 1950 நம்பர் இருக்குது. எங்கேருந்து நம்ம எந்த மாவட்டத்திலேருந்து அது ஃபோன் பண்ணால் அந்த மாவட்டத்தில் இருக்கிற டிஓ ஆஃபீஸ்க்கு ஆர்ஓ ஆஃபீஸ்க்கு அது போய் சேரும். 1950 அந்த நம்பர்லேயும் நம்ம கம்ப்ளைண்ட்ஸ் எல்லாம் கொடுக்கலாம். அதுக்கும் நாங்கள் உடனடியாக ஆக்ஷன் எடுக்கிறதுக்கு தயாராக இருக்கோம். இந்த நிலையில் தமிழகத்தில் தேர்தல் பணியில் ஈடுபடும் அலுவலர்கள் தபால் வாக்களிக்க இன்று கடைசி நாள் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. பயிற்சி மையங்களில் வாக்களிக்க முடியாதவர்கள் தேர்தல் நடத்தும் அலுவலர் அலுவலகத்தில் இன்று மாலைக்குள் வாக்களிக்கலாம் என்று தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரதா சாஹூ தெரிவித்துள்ளார்.